தமிழ்நாடு முழுவதும் இன்று முதல் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு தொடங்குகிறது. தமிழ்நாட்டில் சட்டசபை தேர்தல் ஏப்ரல் இறுதி அல்லது மே மாதம் முதல் வாரத்தில் நடைபெறவுள்ளது. இதனால் அரசு பொதுத் தேர்வுகளை விரைவாக முடிக்கும் வகையில் +2 தேர்வு கடந்த 2ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு இன்று தொடங்கி ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. தமிழகம் முழுவதும் 4219 மையங்களில் இந்த தேர்வினை 12,467 பள்ளிகளைச் சேர்ந்த 8,82,806 மாணவ மாணவிகள் மற்றும் தனித்தேர்வர்கள் 26,000 பேர் என மொத்தம் 9 லட்சம் பேர் எழுதுகிறார்கள். தேர்வு மையங்களில் காப்பி அடித்தல், விடைத்தாள்களை மாற்றுதல் போன்ற ஒழுங்கின செயல்களில் ஈடுபட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அரசு தேர்வுத்துறை எச்சரித்துள்ளது. மேலும் தமிழகம் முழுவதும் 4,954 பறக்கும் படைகள் அமைக்கப்பட்டு கண்காணிக்கப்படுகிறார்கள். அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரிகள் தலைமையில் தேர்வு மையங்கள் கண்காணிக்கப்படுகிறது. வினாத்தாள்கள் தேர்வுக்கு முன்னதாக வெளியாகாமல் இருக்கவும் தகுந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அந்தந்த மாவட்டங்களில் உள்ள மையங்களுக்கு விடைத்தாள்கள் அன்று காலையில் செல்வதற்கான ஏற்பாடுகள் கல்வி அதிகாரிகள் மூலம் செய்யப்பட்டுள்ளது. ஒவ்வொரு தேர்விற்கும் போதுமான இடைவெளி விடப்பட்டுள்ளது. மாணவர்கள் அனைத்து தேர்வையும் படித்து எழுதுவதற்கு வசதியாக அதிக விடுமுறை கொடுக்கப்பட்டுள்ளது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதும் அனைத்து மாணவர்களுக்கும் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் சார்பாக வாழ்த்துகள். தமிழ்நாடு முழுவதும் இன்று முதல் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு தொடங்குகிறது. தமிழ்நாட்டில் சட்டசபை தேர்தல் ஏப்ரல் இறுதி அல்லது மே மாதம் முதல் வாரத்தில் நடைபெறவுள்ளது. இதனால் அரசு பொதுத் தேர்வுகளை விரைவாக முடிக்கும் வகையில் +2 தேர்வு கடந்த 2ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு இன்று தொடங்கி ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. தமிழகம் முழுவதும் 4219 மையங்களில் இந்த தேர்வினை 12,467 பள்ளிகளைச் சேர்ந்த 8,82,806 மாணவ மாணவிகள் மற்றும் தனித்தேர்வர்கள் 26,000 பேர் என மொத்தம் 9 லட்சம் பேர் எழுதுகிறார்கள். தேர்வு மையங்களில் காப்பி அடித்தல், விடைத்தாள்களை மாற்றுதல் போன்ற ஒழுங்கின செயல்களில் ஈடுபட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அரசு தேர்வுத்துறை எச்சரித்துள்ளது. மேலும் தமிழகம் முழுவதும் 4,954 பறக்கும் படைகள் அமைக்கப்பட்டு கண்காணிக்கப்படுகிறார்கள். அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரிகள் தலைமையில் தேர்வு மையங்கள் கண்காணிக்கப்படுகிறது. வினாத்தாள்கள் தேர்வுக்கு முன்னதாக வெளியாகாமல் இருக்கவும் தகுந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அந்தந்த மாவட்டங்களில் உள்ள மையங்களுக்கு விடைத்தாள்கள் அன்று காலையில் செல்வதற்கான ஏற்பாடுகள் கல்வி அதிகாரிகள் மூலம் செய்யப்பட்டுள்ளது. ஒவ்வொரு தேர்விற்கும் போதுமான இடைவெளி விடப்பட்டுள்ளது. மாணவர்கள் அனைத்து தேர்வையும் படித்து எழுதுவதற்கு வசதியாக அதிக விடுமுறை கொடுக்கப்பட்டுள்ளது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதும் அனைத்து மாணவர்களுக்கும் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் சார்பாக வாழ்த்துகள்.